இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பூவானது நான் என்னையே முழுமையாக மனிதர்களின் மகிழ்ச்சிக்காக அர்ப்பணிக்கின்றேன் என்று எண்ணி கொடுப்பதை மட்டுமே தனது இயல்பாக கொண்டு அன்பு என்ற அந்த உணர்வை எல்லா நேரங்களிலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றதோ, அதுபோன்று நாமும் அன்பு என்ற அந்த உணர்வை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்ற போது மட்டும்தான் நாம் அன்பாய் இருக்கிறோம் என்று நம்மால் கூற முடியும். அத்தகைய அன்பை வெளிப்படுத்துகின்ற நபர்களில் ஒருவராக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். இந்த உலகில் ஒரே ஒரு சட்டம்தான் இருக்கிறது, அதுதான் அன்பு என்பது. அந்த சட்டத்தை நாம் சரியாக உணர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே நம்மில் மகிழ்ச்சி பிறக்கும். எனவே அத்தகைய அன்பான மனிதர்களாக வாழ்ந்து நம்மை மகிழ்ச்சியுள்ள மனிதர்களாக மாற்றுவோம். ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுடன் பல குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமத்தில் ஒரு கல்லூரி இருந்தது. அங்கே புதிதாக ஒரு பெண்மணி வெளியூரிலிருந்து வந்து பேராசிரியையாக வேலைக்கு சேர்ந்தார். முதல் நாளே அவர் தனது மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தலா 3 ரிப்பன்களை கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்திய 3 பேரை சந்தித்து இந்த ரிப்பன்களை அவர்கள் கையில் கட்டுங்கள். அப்படி கட்டும்போது ஒவ்வொருவரிடமும் கூடுதலாக இன்னும் 3 ரிப்பன்களை கொடுத்து, நான் உங்களிடம் இப்போது சொன்னது போலவே சொல்லி அவர்களையும் 3 பேருக்கு அந்த ரிப்பன்களை கட்டச் சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அந்த கல்லூரியிலே மிக மிக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவனும் இருந்தான். அவன் தனது படிப்புக்கு புத்தகங்களை கொடுத்து உதவிய தனது சீனியர் மாணவனை பார்த்து, நான் பள்ளியில் படித்த போது நீ மட்டும் உனது புத்தகங்களை எனக்கு இலவசமாக கொடுத்திருக்கவில்லை என்றால் நான் இப்போது கல்லூரியில் காலடி எடுத்து வைத்திருப்பேனா என்றே தெரியாது என்று நெகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு தனது அன்பின் அடையாளமாக அந்த சீனியர் மாணவனின் கையில் ரிப்பனை கட்டினான். பின்னர் தனது பேராசிரியை சொன்ன மாதிரியே மேலும் 3 ரிப்பன்களை கொடுத்து, எங்கள் கல்லூரியில் அன்பு வாரம் கொண்டாடுகிறோம், அதனால் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய மிக முக்கியமான 3 நபர்களுக்கு இதை கட்டுங்கள் என்று சொல்லி விடை பெற்றான். அவன் அங்கிருந்து சென்ற வெகு நேரத்திற்கு பிறகும் அந்த ஏழை மாணவன் தனது நன்றியை நாத்தழுக்க சொன்ன சத்தத்தை அந்த சீனியர் மாணவனால் மறக்க முடியவில்லை. பிறகு அந்த மாணவன் தனக்கு கல்வியின் மீது ஆர்வம் ஏற்பட காரணமாயிருந்த ஒரு மூத்த அறிஞரை தேடிச் சென்று ஏழை மாணவன் கொடுத்த ரிப்பன்களில் ஒன்றை கட்டினான். அவர் உடனே யோசிக்க ஆரம்பித்து விட்டார். வாழ்க்கையில் இவனை போன்று எத்தனையோ பேர் முன்னுக்கு வர காரணமாக இருந்த நான் என் மகனை சரியானபடி அக்கறையோடும் அன்போடும் வளர்க்காமல் போய்விட்டேனே என்று மனம் வருந்தினார். அன்று இரவு அந்த அறிஞர் தனது வீட்டிற்கு சென்றதும் மகனை அழைத்து அவன் கையில் அந்த ரிப்பனை கட்டினார். உடனே அவருடைய மகன் அழுதான். ஐயோ, நான் ஒரு முட்டாள், உங்களை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ள இருந்தேனே. நீங்கள் என் மீது வைத்துள்ள அன்பை புரிந்து கொள்ளாத பாவியாக இத்தனை நாள் இருந்து விட்டேனே என்று அவன் கண்ணீர் விட்டு அழுதான். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. பதறிப்போய் மகனை அன்புடன் அணைத்து கொண்டார் அவர். சரியாக 1 வாரம் கழிந்தது. ஏழை மாணவன், சீனியர் மாணவன், அறிஞர் மகன் என்று அந்த அன்பு சங்கிலி மேலும் மேலும் நீண்டது. இதேபோல கல்லூரியில் படிக்கும் மற்ற மாணவர்களிடமிருந்து தொடங்கிய அன்பு சங்கிலிகளும் நீண்டு கொண்டே போக ஒரே வாரத்தில் அந்த ஊரில் உள்ள அத்தனை பேர் கைகளிலும் அன்பின் சின்னமாக ரிப்பன்கள் இருந்தன. நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வோம். நிறைவான நிலையான அன்பை நாமும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை அன்பு செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள்
நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும்.
ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன், உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிகப் பெரியது. ஆழமிகு பாதாளத்தினின்று என்னுயிரை விடுவித்தீர். இறைவா, சிறு குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதைக் கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்
நீர் தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீ. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 23 மற்றும் 27 முதல் 30 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 84. இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 9 முதல் 11 முடிய. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை? சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செப்புக்கலன்கள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே வந்திருந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களைப் பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றார்கள், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை கடைபிடித்து வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அன்றோ? ஆனால் ஒருவர் தம் தந்தையையும் தாயையும் பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தந்தை தாய்க்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையில்
ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 10 புனித ஸ்கொலாஸ்டிகா. இத்தாலி நாட்டில் உம்பிரியா என்னுமிடத்தில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த பெற்றோருக்கு கிபி 480ஆம் ஆண்டு பிறந்தார் ஸ்கொலாஸ்டிகா. தன் உடன் பிறந்த சகோதரரான ஆசீர்வாதப்பரிடம் மிகுந்த அன்போடு இருந்த ஸ்கொலாஸ்டிகா சிறுவயது முதல் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வாழ்ந்தார். தன் சகோதரரான ஆசீர்வாதப்பர் மோண்டே காசினோ பகுதிக்குச் சென்று துறவற மடம் தொடங்க ஸ்கொலாஸ்டிகா லாம்பரியலோ என்னும் இடத்தில் பெண்களுக்கென்று துறவு மடத்தினை கட்டி எழுப்பி இறைப்பணிகளை மேற்கொண்டார். ஆண்டிற்கு ஒருமுறை தன் சகோதரரான ஆசீர்வாதப்பரை சந்தித்து
தனது இறை பணிகளை குறித்து உரையாடிய ஸ்கொலாஸ்டிகா தான் நிறுவிய துறவு மடத்தினை இறைவன் தங்கும் ஆலயமாக உருவாக்கினார். தன் சபையின் அனைத்து சகோதரிகளிடமும் அன்போடு இருந்து அவர்களை வழிநடத்திய ஸ்கொலாஸ்டிகா குழந்தைகளுக்கும் எளிய மக்களுக்கும் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளைச் செய்தார். தன் மடத்திற்கு வந்த பரிசு பொருட்களை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவிகள் செய்த ஸ்கொலாஸ்டிகா தன் ஜெபத்தில் ஆண்டவர் இயேசுவினை சந்திக்கும் பாக்கியம் பெற்றார். பணிச்சுமையினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் மரணமடைய இருப்பதினை தன் சகோதரர் ஆசீர்வாதப்பரிடம் முன்னறிவித்த ஸ்கொலாஸ்டிகா கிபி 547 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10 விண்ணகமடைந்தார். ஸ்கொலாஸ்டிகாவின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நடைபெற ஸ்கொலாஸ்டிகாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஸ்கொலாஸ்டிகா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களிடம் கோபப்படாமல் இருப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் அற்புதமான செயல்களை எல்லாம் நாம் இந்த நாளிலே பெற்றிருக்கிறோம். அவருடைய அற்புதமான காரியங்களின் வழியாக, ஆசீர்வாதங்களின் வழியாக நாம் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் எடுத்து செல்கின்ற கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஎச்சில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இன்டர்நெட்டில் பணி செய்கின்றவர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு செல்கின்ற இந்த கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஎச் பணியாளர்கள், அதே போன்று இன்டர்நெட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பணியாளர்களுக்காய் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். இவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலும் நீர் துணை வரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளை இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா